வணக்கம். நான் உங்க சரவணபாஸ்கர். கேஎஸ்ஆர்டிசி கேரளா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ல ஃபாரஸ்ட்குள்ள ஒரு vlog பண்ணலாமா? கேஎஸ்ஆர்டிசி ஃபாஸ்ட் பேசஞ்சர் பஸ்ஸுங்க. சுல்தான் பத்ரி வயநாட் டெப்போ பஸ் 3x2 சீட்டிங் பஸ். கேஎஸ்ஆர்டிசியில் ஃபாஸ்ட் பேசஞ்சரும் சூப்பர் ஃபாஸ்ட் பஸ்லையும் எமர்ஜென்சி கண்ணாடி பின்னாடி இருக்குங்க. 4:40 குண்டல்பேட்டில் இருந்து கிளம்பியாச்சு. கேஎஸ்ஆர்டிசி ஷிஃப்ட் ஏசி சீட்டர் கருடா பஸ்ஸுங்க. கோழிக்கோட் டு பெங்களூர் போகிறது. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி. லெஃப்டில் சாம்ராஜ் நகர் சத்தியமங்கலம், ஸ்ட்ரெயிட்டாக முதுமலை கூடலூர் ஊட்டி. நம்ம ரைட்டில் வயநாடு ரூட்டில் போகிறோம். நீங்கள் ஊட்டி சத்தியமங்கலம் கோழிக்கோட்லேருந்து மைசூர் பெங்களூர் போகணுன்னா குண்டல்பேட் வந்துட்டு தாங்க போக முடியும். 3 ஸ்டேட்டை இங்கே ஒன்றா கனெக்ட் ஆகுற ஜங்ஷன் இது. லெஃப்டில் சாமந்தி பூந்தோட்டம். இங்கேருந்து முத்தங்கா 34 கிலோமீட்டருங்க. இந்த குண்டல்பேட் ஏரியா சூரியகாந்தி பூந்தோட்டம் நிறையா இருக்குங்க. சீசன் டைமில் இங்கே நிறைய டூரிஸ்ட் வருவாங்க போல். குண்டல்பேட்டில் இருந்து சுல்தான் பத்ரி வரைக்கும் 57 கிலோமீட்டருங்க. ஃபேர் பார்த்தீங்கன்னா குண்டல்பேட் டு சுல்தான் பத்ரி 71 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. தூரமாக தெரியுது எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைங்க. தூரமாக தெரிகிற மலை ஹிமவாடி கோபால் சுவாமி டெம்பிளுங்க. அதோடைய vlog நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க மறக்காம வீடியோ பார்த்துருங்க. நம்ம ஊர் பஸ்ஸில் விசில் அடிப்பாங்க. கேரளா பஸ்ஸில் பெல். டிரைவர் கண்டக்டருக்கு கம்யூனிகேஷன். ரைட் சைட் விஷுவலை பாருங்க. ரைட் சைட் விஷுவலை பாருங்க.
கர்நாடகா பஸ்ஸுங்க குண்டல்பேட் டு பேரம்பாடி வரைக்கும் போகும். இந்த விஷுவலை பாருங்க. ஃபாரஸ்ட் என்ட்ரி ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ளே இருக்குங்க. குண்டல்பேட்டில் இருந்து இந்த ஃபாரஸ்ட் என்ட்ரிக்கு மொத்தமே 17 கிலோமீட்டர் தாங்க. இது கர்நாடகா பந்திப்பூர் ஃபாரஸ்ட் என்ட்ரிங்க. இந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் தாங்க வாகனங்கள் போயிட்டு வர அனுமதி. இப்போ நம்ம கர்நாடகா பந்திப்பூர் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டுருக்கோங்க. டைம் இப்போது 4:56 ஆகுது. பந்திப்பூர் நேஷ்னல் பார்க்குள்ளே வந்தாச்சு. நான் ட்ராவல் பண்ணது ஆகஸ்ட் 16, 2024 அன்னைக்கு. கேபின் ரைடுங்க, ஃபாரஸ்ட் வியூ நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்னதான் நம்ம ஜூவில் போய் புலி மான் எல்லாம் பார்த்தாலும் அதோட இடத்துல நம்ம போய் பார்க்குறது எல்லாம் செமலக்கு தாங்க. அங்கே யானை நிற்குதுங்க, பக்கத்துலேயே மான் கூட்டங்கள். ரெண்டாயிரத்தி 16 பைக் ட்ரிப்பில் இந்த ரூட்டில் கவர் பண்ணிட்டேங்க. சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு குண்டல்பேட், குண்டல்பேட் டு வயநாடு, அப்புறம் வயநாடு டு கூடலூர், முதுமலை ரூட் வழியாக குண்டல்பேட் வந்துட்டு அங்கேருந்து சத்தியமங்கலம் வழியாக சென்னைக்கு வந்தோம். ரெண்டாயிரத்தி 23 நான் ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன். அதாவது பெங்களூர் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டில் நைட் 8 மணிக்கு எடுத்து அடுத்த நாள் காலையில் 4:35க்கு கோழிக்கோட் போவோம். மிட் நைட் 12 மணியில் இருந்து 2 மணிக்குள்ளே இந்த ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணேங்க. அந்த சூப்பர் ஃபாஸ்ட் பஸ்ஸில் எனக்கு கிடச்ச ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸுங்க அது. டிரைவர் என்னமா ஓட்டினாங்க. அப்போது சிறுத்தை யானை கூட்டங்கள்லாம் பார்த்தேன் ரோட்டில். நிறைய இடத்துல மான் கூட்டங்களை பார்த்தேன். யானையை பாருங்க, சோலோவா நின்றுட்டு இருக்கு. கேரளா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் எனக்கு பிடிச்ச பஸ்ஸுங்க ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கு பாருங்கள், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸுங்க.
இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ரூட்டில் லாரியில் ட்ராவல் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. லாரி டிரைவர்னா இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யானை கத்துற சவுண்ட் கேட்குதாங்க. ரைட் சைடில் யானையை பாருங்க, குட்டியோட நடந்து போயிட்டு இருக்கு. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா பக்கத்துலேயே பார்த்துருக்கலாங்க. இந்த ஃபாரஸ்ட்ல நிறைய அரிய வகை உயிரினங்கள் இருக்காங்க. யானை, மான், காட்டெருமை, புலி, கரடி ரெகுலராக பார்க்கலாங்க. சிறுத்தையை கொஞ்சம் பார்க்க ரேருங்க. இது பந்திப்பூர் வனப்பகுதி. லெஃப்ட் சைட் தமிழ்நாடு முதுமலை வனப்பகுதியும், ஸ்டெயிட்டாக கேரளா முத்தங்கா வனப்பகுதியும், ரைட் சைடில் கர்நாடகா கபினி வனப்பகுதியும் இருக்குங்க. இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். 1974 தாங்க பந்திப்பூர் நேஷ்னல் பார்க் உருவாக்குனாங்க. ஆனால் 1931 வேணுகோபாலா வைல்ட் லைஃப் பார்க்குன்னு இருந்ததாங்க. மைசூர் அரசர் வேட்டையாட இங்கே வருவாராங்க. ரைட் சைடில் பாருங்க, ஏங்க லெஃப்ட்ல பாருங்க. இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட் 874 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதுங்க. பந்திப்பூர் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் இருந்து பந்திப்பூர் ஃபாரஸ்ட் கர்நாடகா பார்டர் வரைக்கும் 17 கிலோமீட்டருங்க. இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டோட கர்நாடகா பந்திப்பூர் வனப்பகுதி முடியுதுங்க. இந்த ஆறை கடந்தா கேரளா மாநிலம் ஆரம்பிக்குதுங்க. முத்தங்கா வனப்பகுதி ஆரம்பம். நைட் பஸ்ஸில் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணால் இந்த சரௌண்டிங்கில் அதிகமாக யானையை பார்க்கலாங்க. நாலு மலைத்தொடர்கள், சுல்தான் பத்ரி, முத்தங்கா, குறிச்சியாட், தோல்பட்டி, இது எல்லாம் சேர்ந்து தாங்க வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி. மொத்தம் 345 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதுங்க. இந்த ரூட்டில்
ஜூன் டு பிப்ரவரி வரைக்கும் ட்ராவல் பண்ணும்போது சூப்பராக இருக்குவாங்க. சம்மர் டைமில் வறண்டு இருக்கும். பைக் ட்ரிப்புக்கு ஒரு அட்வென்ச்சரஸ் ஆன இடங்க இது. பந்திப்பூர், முத்தங்கா, முதுமலை, சத்தியமங்கலம் எல்லாம் ஒரே ட்ரிப்பில் கவர் பண்ணிடலாம். நம்ம வீடியோஸ் எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். நன்றி. கேரளா ஆர்டிஓ முத்தங்கா செக் போஸ்ட் வந்தாச்சுங்க. கேரளா பார்டரில் இருந்து சுல்தான் பத்ரிக்கு 22 கிலோமீட்டருங்க. அதுவும் ஃபாரஸ்ட் பார்டர் 7.7 கிலோமீட்டர் தாங்க. லெஃப்டில் முத்தங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி, இங்கே சஃபாரி கூட இருக்குங்க. சுல்தான் பத்ரி பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஆறு மணிக்கெல்லாம் சுல்தான் பத்ரி வந்தாச்சு. 1 மணி நேரம் 20 நிமிஷத்தில் வந்தாச்சு. ரைட் சைட் கூடலூர் ஊட்டி போகிற வழிங்க. லெஃப்டில் புல்பள்ளி ரூட். சுல்தான் பத்ரி 0 மைல் ஸ்டோன், மையக்கல், புல்பள்ளி. இந்த ரூட்ல புளிய பார்க்கலாங்க, லக் இருந்தா. வயநாட் ஃபேமஸ் க்ரீம் பன் இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸுங்க. கொஞ்சமாக கேரளா ஸ்நாக்ஸ், சிக்கன் பன், ஷவர்மா, சுலைமான் லைட்டாக டேஸ்ட் பண்ணலான்னு. கேஎஸ்ஆர்டிசி சுல்தான் பத்ரி டிப்போ. ஃபாஸ்ட் பேசஞ்சரில் வந்தோம். இப்போ சூப்பர் ஃபாஸ்ட் பஸ்ஸில் சுல்தான் பத்ரியில் இருந்து மைசூர் போக போகிறோம். இப்போ சுல்தான் பத்ரியிலிருந்து கிளம்பியாச்சு. கேரளாவுடைய முத்தங்கா ஃபாரஸ்ட். பெங்களூர் டு கேலிக்கட் ஹைவேல ட்ராவல் பண்ணுறோம். இந்த ஃபாரஸ்ட்டை டே விஷுவலில் பார்த்தோம், அப்படியே நைட் விஷுவலையும் பார்த்துடலாமா?
ஒரு ட்ராவல் டிப் சொல்கிறேன், காரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்களுக்கு. சென்னையில இருந்து மைசூர் டே 1, மைசூர் டு நகர்கோல் ஃபாரஸ்ட் மற்றும் கபினி ஃபாரஸ்ட் கவர் பண்ணிடுங்க. டே 2 பந்திப்பூர், முத்தங்கா, சுல்தான் பத்ரி, அப்படியே கூடலூர் வழியாக முதுமலை, சாம்ராஜ் நகர் வழியாக சத்தியமங்கலம், ஓவர் நைட் சென்னை போயிடலாம். 2 டேஸில் இந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் கவர் பண்ணிடலாங்க. டைமிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால். கேபின் ரைடுங்க, ஃபாரஸ்ட் வியூ நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏங்க லெஃப்டில் பாருங்க. தேங்க்யூ. இந்த ரூட்டில் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக போங்க. யானை மற்றும் புலி கிராஸ் ஆகும். என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், எனக்கு நடந்ததுனால. இங்கே நிற்கிறான் பாருங்க. இந்த ரூட்டில் நைட் 9 மணிக்கு ஃபாரஸ்ட் கேட் மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் போக முடியாது. அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க, சுல்தான் பத்ரி டு குண்டல்பேட் வரைக்கும். ஆனால் கோழிக்கோடில் இருந்து கல்பட்டா, மனந்தவாடி ரூட் வழியாக மைசூர் போகலாம். 24 ஹவர்ஸ் ஓப்பனில் இருக்கும். இந்த ரூட்டில் நைட்டில் செம்ம த்ரில்லிங்காக இருக்குங்க.
நீங்கள் சிறுத்தையை பார்க்கணுன்னா கபினி மற்றும் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் அதிகமாக பார்க்கலாம். நீங்கள் இந்த ரூட்டில் நைட்டில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெங்களூரில் நைட் 8 மணிக்கு கிளம்புற ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் பாஸ் பஸ்ஸில் ட்ரை பண்ணுங்கள். மிட் நைட் இங்கே 12லேருந்து 2 மணிக்கு கிராஸ் ஆகும். உங்களுக்கு ஜேர்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும். 4 கேரளா ஸ்டேட் பஸ்ஸும் 4 கர்நாடகா ஸ்டேட் பஸ்ஸும் மட்டும்தாங்க இந்த பந்திப்பூர் முத்தங்கா ஃபாரஸ்ட்டில் மிட் நைட்டில் ட்ராவல் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஃபேர் பார்த்தீங்கன்னா சுல்தான் பத்திலேருந்து மைசூர் வரைக்கும் 160 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ரைட் சைடில் யானையை பாருங்கள், ரோட் பிளாக் பண்ணுற மாதிரி நிற்கிறான். லாரி குறுக்கில் வந்துருச்சு, இல்லைன்னா பக்கத்தில் பார்த்துருக்கலாம். இங்கே முத்தங்கா மற்றும் பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டில் சஃபாரி இருக்குங்க. டைம் கிடைச்சா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இந்த மொத்த ட்ராவலில் 6 இடத்துல யானையை பார்த்தேங்க. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ட்ராவல் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோ நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்னொரு ட்ராவல் ஜேர்னி விலாகில் உங்களை பார்க்குறேன். நன்றி.